ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ரீலங்கன் டீம் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட டவுன்ஃபாலுக்கு காரணம் என்ன, அவங்க எப்படி கிரிக்கெட்டில் நுழைஞ்சாங்க, எப்படி கிரிக்கெட் ஆண்டாங்க, இப்போ ஏன் இப்படி இருக்காங்கங்கிறது பற்றி. அவங்க ஃபஸ்ட்டு 1926 ஒரு அசோசியேட் மெம்பராக ஜாயின் ஆனாங்க கிரிக்கெட்டில். அசோசியேட் மெம்பர்னால் இப்போ அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து அவங்களாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு நார்மலாக இருக்க டீம், அதாவது வந்து மெயின் டீமில் அந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு டீமாக அசோசியேட் மெம்பராக ஆனாங்க. 1981 தான் அவங்களுக்கு டெஸ்ட் ஸ்டேட்டஸே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேர்ல்டு கப்லலாம் நார்மலாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க பங்களாதேஷ் மாதிரி, சிம்பாவே மாதிரி வந்து ஒரு நார்மலாக விளையாடுவாங்க. இம்பேக்ட் எதுவும் ஏற்படுத்தினதில்லை. ஆனால் 1996 அவங்களுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் அவ்வளோ நடந்துச்சு. 1996 இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த 3 கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒன் டே வேர்ல்டு கப்பை ஹாஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சைடு நிறையா லக்கு இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா இப்படி ஸ்ரீலங்கன் டீமை வந்து லக்கில் ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரீசன்னா அப்போ வந்து ஸ்ரீலங்காவோட மேட்சஸ் நிறைய மேட்சஸ் வந்து அவங்க கண்ட்ரிலேயே ஸ்கெடியூல் ஆகிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ வந்து ஸ்ரீலங்காவில் சிவில் வார், அதான் உள்நாட்டு போர் போயிட்டு இருந்துச்சு. எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் அட்டாக் நடக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியன் டீம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் ஸ்ரீலங்காவில் விளையாட மாட்டோம், செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது, எங்கள் பிளேயர்ஸோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்ட்டு அந்த மேட்சை கால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது வாக் அவுட் பண்ணிட்டாங்க. வாக் அவுட்னா நாங்கள் அந்த மேட்ச் விளையாட மாட்டோம்ட்டாங்க. இப்போ எந்த டீம் மேட்ச் விளையாட மாட்டோம்னு சொன்னாங்களோ அந்த மேட்ச் வந்து அந்த மேட்ச் வந்து ஆப்போசிட் டீமுக்கு 2 பாயிண்ட் போயிடும். அதாவது இந்த டீம் வந்து இவங்களா வெளியேறனால இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இப்போ ஸ்ரீலங்கா இவங்க வாக் அவுட் பண்ணாலும் ஸ்ரீலங்காவுக்கு 2 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸும் கொலம்போவில் நடந்த அதே அதே கொலம்போவில் நடந்த ஒரு வேர்ல்டு கப் லீக் மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கூட நாங்கள் விளையாட மாட்டோம், செக்யூரிட்டி இஷ்யூஸ், எங்கள் பிளேயரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு மேட்சை வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த லக்கும் சேர்த்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் கிடச்சி ஸ்ரீலங்காவுக்கு. இதே மாதிரி அவங்களுக்கு லக்கு இருந்தாலும் அவங்களும் பிளேவும் நல்லா ப்ளே பண்ணாங்க. மற்ற லீக் மேட்சஸ்லையும் குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சு செமிஃபைனலில் நம்ம கூட வந்தாங்க. நம்ம கூட என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க, 250+. ஆனால் நம்ம ஓப்பனிங் நம்ம இதில் ஆளுங்களாம் சச்சின் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் 120 ரன்ஸ்க்கு 8 விக்கெட் போயிருந்துச்சு. 70க்கு 1 விக்கெட் போயிருந்தது, 120க்கு 8 விக்கெட்ஸ் போயிருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த மேட்ச் செமிஃபைனல் மேட்ச் இந்தியாவில் நடந்த மேட்ச். நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் அவசரப்பட்டு ஸ்டேடியத்தை போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே போட்டு எல்லாத்தையும் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ அம்பையர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே மேட்ச் நடக்கிறது நல்லது இல்லை, ஸோ இப்போயே மேட்சை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது அது அந்த மேட்சை இந்தியாவுக்கு 128 இருக்கும்போது மேட்சை வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு செமிஃபைனல் மேட்ச் சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸுக்கும் போயிட்டாங்க. அதாவது லீக் மேட்ச்சில் 2 மேட்ச் நடக்காத மேட்ச் செமிஃபைனல் முடியவே இல்லை. இந்த லக்லாம் ஸ்ரீலங்காவுக்கு ஒன்றா சேர்ந்து வந்துச்சு. ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவை தோக்கடிப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவை சேசிங்கில் தோக்கடிச்சாங்க. அவங்களோட பிளேயர் அரவிந்த் டி சில்வா 107 ரன் அடித்தார் நாட் அவுட்டில். கேப்டன் அர்ஜுனா ரணதுங்க கப் வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்கன் டீமோட வளர்ச்சியே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஒன் டேலையும் சரி டெஸ்ட்லேயும் சரி நல்லா ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களோட சைடு. அது மட்டும் இல்லாமல் போக சனன் ஜெயசூர்யா, முத்தையா முரளிதரன், மஹேலா ஜெயவர்தன், குமார் சங்கக்காரா, லசித் மலிங்கா, ரெங்கனா ஹெராத், இந்த மாதிரி பல டேலண்ட்ஸும் டீம் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இயர்லி 2000s ஒரு முக்கியமான கிரிக்கெட்லேயே தவிர்க்க முடியாத ஒரு டீமாக வளம் வந்து இருந்தாங்க. 2002 சாம்பியன் ட்ராஃபியில் அப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஆனால் மழை பெஞ்சனால கப்பை 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க, ஷேர்டு கப்பு. 2007 வேர்ல்டு கப் ஃபைனலிஸ்ட் ஆஸ்திரேலியா கூட, 2011 வேர்ல்டு கப் நம்ம கூட ஃபைனலிஸ்ட் செகண்ட் பிளேஸ் பிடிச்சாங்க, நம்ம அந்த கப் அடித்தோம். 2013 சாம்பியன் ட்ராஃபியோட செமிஃபைனலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் 2014 T20 வேர்ல்டு கப்பில் நம்மள ஃபைனல்ஸில் தோக்கடிச்சு ஃபஸ்ட் டைம் T20 வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சாங்க. அப்போலேருந்து தான் அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ அந்த வேர்ல்டு கப்போட குமார் சங்கக்காரா, மஹேலா ஜெயவர்தன் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2015 வேர்ல்டு கப்லையும் மொத்தமாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குமார் சங்கக்காரா, மஹேலா ஜெயவர்தன். அவங்க 2 பேர் தான் முக்கியமான பேட்ஸ்மேன். ஸ்ரீலங்கன் டீமில் தவிர்க்க முடியாத பேட்ஸ்மேன்னா அவங்கள சொல்லலாம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அந்த டீமோட டவுன்ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. 2016 நடந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் கூட இப்போ வரைக்கும் நடந்த 2016 இப்போ வரைக்கும் நடந்த ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்டில் கூட ஸ்ரீலங்கா இது வரைக்கும் நாக் அவுட்ஸ் கூட வரலங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ரொம்ப மோசமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க என்ன நடுவில் ஏஷியா கப்புன்னு ஜெயிச்சாலும் ஏஷியா கப்பு ஏஷியாக்குள்ளே விளையாடுற டீம்ஸ் கூட விளையாண்டு ஜெயிக்கிறது இது வேறு. நடுவில் T20 ஏஷியா கப் ஜெயிச்சாங்க இப்போ ரீசெண்டாக. ஆனால் அது ஏஷியா கப்னால எந்த இம்பாக்டும் இல்லை. 2022 நடந்த ஏஷியா கப்பை ஸ்ரீலங்கன் டீம் ஜெயிச்சாங்க. இருந்தாலும் அவங்களால அதை வச்சுட்டு வேர்ல்டு கப்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் ஸ்ரீலங்கா டவுன்ஃபாலுக்கான காரணம் நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இப்போ அவங்க வந்து தே நாட் டெவலப் த ஃபியூச்சர் பிளேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீமில் சௌரவ் கங்குலி இருந்தப்போ அதுக்கு அடுத்து இன்னும் வர பிளேயர்ஸுக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் உருவாக்குனார். டோனி, யுவராஜ் சிங், ஹர்பஜன் சிங், ஜாகிர் கான், இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் அவர் உருவாக்குனார். அப்புறம் முகமது கைஃப், இந்த மாதிரி பிளேயர்ஸ் உருவாக்குனார். அதே மாதிரி டோனியோட கேப்டன்சியில் ரோஹித், விராட், ஷிகர் தவான், ரஹானே, ஜடேஜா, முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் உருவாக்குனார். விராட் கோலி பீரியட்லேயும் அவர் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், குல்தீப் யாதவ், சஹல், முகமது சிராஜ், இந்த மாதிரி பிளேயரை குரூம் பண்ணார். அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிளேயரை உருவாக்குனாங்க. ஆனால் ஸ்ரீலங்கன் டீமில் இருந்த எந்த பிளேயர்ஸுமே அவங்க அடுத்த ஜென்ரேஷனை பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்க பாட்டு இருக்க வரைக்கும் விளையாண்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல பிளேயர்ஸ் கிடைக்கல. செகண்ட் ரீசன் கரப்ஷன். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டோட கரப்ஷன். இது நம்ம சொல்கிறது இல்லை, அவங்க டீம் பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. 2023 வேர்ல்டு கப்பில் ரொம்ப மோசமாக தோற்று ஆப்கானிஸ்தான் டீம் கூடலாம் தோற்றுட்டு அவங்க ஊருக்கு லீக் ஸ்டேஜோடய ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ குமார் சங்கக்கார்ட்ட கேட்டப்போ ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே தெரில, அதில் அவ்வளோ கரப்ஷன் இருக்குன்னு சொன்னார். அப்படி குமார் சங்கக்கார சொன்னார். அதே மாதிரி அர்ஜுன் ரணதுங்காவும் இதுதான் சொன்னார். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு ரொம்ப கரப்டாக இருக்குது. அதில் உள்ள மெயின் டிசிஷன் எடுக்கிறவங்க ஸ்ரீலங்கன் பொலிட்டீஷியன்ஸாக இருக்காங்க. அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் கிரிக்கெட்டே ஸ்ரீலங்காவில் அழிஞ்சிடும்னு சொன்னார். தேர்ட் ரீசன் அவங்க வந்து கேப்டன்சி 2015 அப்புறம் அவங்க அத்தனை கேப்டன்ஸ் மாற்றிட்டாங்க. நடுவில் அஞ்சலோ மேத்யூஸ் கேப்டனாக இருந்தார், மலிங்காவும் கேப்டனாக போட்டிருந்தாங்க, வனிடு அசரங்கா கேப்டனாக இருந்தார், ஷனக்கா இப்போ கேப்டனாக இருக்கார். அதே மாதிரி குஷல் பெரேரா, இந்த மாதிரி கேப்டன்ஸாக மாற்றிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு கேப்டன்ட்ட வந்து மேட்சை கொடுத்துட்டோன்னா அவருக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 சீரீஸாவது கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் 6 மந்த்ஸாவது கொடுத்து உனக்கு டைம் கொடுக்குறேன், தோக்குறியோ ஜெயிக்கிறியோ டீம் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்கி காட்டுன்னு கொடுக்கணும். ஆனால் இவங்க ஒரு சீரீஸ் இல்லாமல் தோற்று போயிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே கேப்டனை மாற்றுறது, பிளேயர்ஸை மாற்றுறது, இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாகவே இல்லாமல் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ப்ராப்பர் மைண்ட் செட்லேயே இல்லை. அவங்க ஒரு ஃபுல் டைம் கேப்டனையும் பார்க்கல. ஒரு அதுக்கு பதிலாக சீரியஸ் தோத்தா உடனே கேப்டனை மாற்றுறதுன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுவும் ஒரு மெயின் ரீசன் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு. அது மட்டும் இன்னொரு ரீசன் ஃபோர்த் ரீசன் என்னென்னா லேக் ஆஃப் டொமஸ்டிக் செட்டப். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஏன் தமிழ்நாடு லெவலில் டிஸ்ட்ரிக் இருக்குது, ஜோனல் இருக்குது. அதே மாதிரி இந்தியா லெவலில் நீங்கள் போகிறப்ப அத்தனை லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. ராஞ்சி டிராஃபி, விஜய் ஹசாரே, துலீப் டிராஃபி, அதே மாதிரி அப்புறம் IPL இருக்குது. இந்த மாதிரி அவ்வளோ ட்ராஃபீஸ் இருக்குது. ஆனால் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் எதை வச்சு எடுப்பாங்கன்னா நார்மல் அவங்க ஊருக்கு நம்ம இருக்க மாதிரி இந்த மாதிரி ப்ரோவின்ஸ் ஸ்டேட் செட்டப் இருக்குது. அதுலனா இந்த ஸ்கூல் மேட்சஸ் வச்சு எடுப்பாங்க. ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் குமார் சங்கக்காரெல்லாம் ஸ்கூல் செட்டப்லேருந்து ஸ்கூல் டீமுக்கு விளையாடுறப்பலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தவர் தான். இந்த மாதிரி டொமஸ்டிக் செட்டப் ரொம்ப வீக்காக இருக்கனால நல்ல என்னதான் பிளேயர்ஸ்க்கு டேலண்ட் இருந்தாலும் அதை குரூம் பண்ணி கொண்டு வர முடியலன்னு நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிட்டே போவாங்க. ஒவ்வொரு செட்டப்லேயும் ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல், புச்சி பாபு, ராஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, விஜய் ஹசாரே, அது மட்டும் இல்லாமல் IPL, இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது. அது மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டே போகிறதுனால நல்ல பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. அவங்க இதில் இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இல்லை, ரொம்ப கம்மியான ஃபில்ட்ரேஷன் மெத்தடே இருக்கனால ஈஸியாக பிளேயர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் உள்ளே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு இன்னொரு ரீசன் என்ன, இப்போ கொஞ்சம் ரொம்ப எக்கனாமிக்கலாக வீக்காக இருக்காங்க. இதெல்லாம் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வீழ்ந்ததுக்கு மெயின் ரீசன். என்னதான் இருந்தாலும் 2015 வரைக்கும் வேர்ல்டையே கலக்கிட்டு இருந்த ஒரு கிரிக்கெட் டீம் இப்போ அடுத்த வருஷம் 2025 பாகிஸ்தானில் நடக்க போகிற சாம்பியன் டிராஃபியில் பார்ட்டிசிபெண்ட்டாக கூட அவங்க இல்லை. இந்தளவு போயிட்டாங்க. இதுக்கு மேலே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு எப்படி வளரணுங்கிறது ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டில் விளையாண்ட சீனியர்ஸ் ஜெயவர்தனே, சங்கக்கார, அர்ஜுன ரணதுங்கா, அரவிந்த் டி சில்வா, இந்த மாதிரி பிளேயர்ஸ்கிட்ட போர்டு ஒப்பீனியன் கேட்டு இந்த மாதிரி கரப்டட் பொலிட்டிஷியனில் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கையில் அந்த போர்டு போச்சுன்னா கன்ஃபார்ம் நல்லா வரும்.
இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.